அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு அரசியலமைப்பு உருவான விதங்கள்ல இருந்து இம்பார்ட்டனா உள்ள 5 கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்திய விடுதலை சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1947 ஜூலை 18ல இயற்றப்பட்டது. இதுதான் இந்திய விடுதலை சட்டம். இதுக்கு முன்னாடி உள்ளது மவுண்ட் பேட்டன் திட்டம். எப்போ அப்படின்னா ஜூன் 3 1947 இயற்றப்பட்டது மவுண்ட் பேட்டன் திட்டம். அப்படி இல்லை அப்படின்னா இதை என்ன கொஸ்டினாக கேட்பாங்கன்னா ஜூன் 3 திட்டம் பற்றி கூறுக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்தது இந்த விடுதலை சட்டம் இயற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் தேசிய கொடியை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா 1947 ஜூலை 22 தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்படுது. அடுத்தது அம்பேத்கரோட தலைமையில் வரைவு குழுவை அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக அமைக்கிறாங்க. அது எப்போது அமைக்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 29 1947 அமைக்கிறாங்க. இந்த அம்பேத்கர் தலைமையில் உள்ள குழுவில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனைன்னா 6 பேர். இவரோடு சேர்த்து 1+6 மொத்தம் 7 பேர். அடுத்தது அரசியல் நிர்ணய சபை சட்டமன்றமாக மாறினது எப்போ அப்படின்னா 1947 நவம்பர் 17. அப்படி இல்லை அப்படின்னா இதை அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னு கேட்கலாம். அதுக்கும் ஆன்சர் இதுதான், 1947 நவம்பர் 17. இதை வச்சு இவங்க இந்த சட்டமன்றத்தோட முதல் சபாநாயகராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா கணேஷ் வாசுதேவ் மௌலாங்கர். இவரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க.